ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை கூட்டு செய்வது எப்படி? இங்கே பாருங்கள், நான் பாலக்கீரை பறிச்சுன்னு வந்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் மொட்டை மாடியில் வந்து வளைஞ்சிருந்த கீரை. இதை நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பயிறு, ஒரு பிடி அளவுக்கு கடலப்பயிறு, ஒரு 2 ஸ்பூன் தான் வருது கடலப்பயிறு, கொஞ்சம் பச்சைப்பயிறு, 3 மிக்ஸ் பண்ணி கழுவிடுங்க. அழகாக இருக்குது பாருங்கள், இலை பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கு இந்த பயிர் போதும். இது கொஞ்சம் கீரை தான், அதுக்கு போதும். அது கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருங்க. அது பயிர் வேகட்டும். ஒரு 3 விசில் வந்தால் போதும், 2 விசில் வந்தாலே போதும். ஏன்னா கொஞ்சம் பயிர் தானே, அதனால் 2 விசில் வந்தாலே போதும். நான் அடுப்பு பற்ற வச்சிட்டேன். இந்த கொஞ்சம் பாருங்கள், இப்போ பயிர் வெந்த உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். டொன்டடாய் 3 விசில் வைங்க, பரவாயில்ல. பருவு ரொம்ப குழஞ்சிருங்க பாருங்கள். நான் வந்து கூட்டுக்கு தேவையான 2 வெங்காயம், 1 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வானல் வச்சு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பாருங்கள், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்சீரகம், கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சிடுங்க. பூண்டு தட்டி போட்டுக்குங்க. பூண்டு போட்டதை நான் வீடியோவில் எடுக்கல, போட்டுக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், 1 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு அலசி வச்சுருக்க கீரையை எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே போட்டுங்க. தூணை மாரி போட்டு வதக்குங்க கீரையை. கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க கீரையை நல்லா. அந்த சூட்டில் கீரை வெந்துடும். வதக்குனாலே வெந்துடும் கீரைலாம். பாருங்கள், கீரை அப்படியே இதுவாகிடுச்சு பாருங்கள், தோண்டு போயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுங்க, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. சால்ட் உப்பும் போட்டுக்கலாம், கல் உப்பும் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி வைப்போம்ல, பயிர் வைப்போம், அதனால் வந்து கரைஞ்சிடும். கல் உப்பு போட்டால் கூட உங்களுக்கு எது யூஸோ அது போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்குங்க. வெறும் மிளகாய்த்தூள் போடாதீங்க, குழம்பு தூள் போட்டுக்குங்க. பாருங்கள், கீரை, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் கலந்துங்க. நான் இப்போ வேக வச்ச பயிர் கடைஞ்சி அந்த கீரையில் மிக்ஸ் பண்ணிடுறேங்க. பாருங்கள், கூட்டு ரெடி. அவ்வளோதான். தண்ணிலாம் வைக்காதீங்க, அந்த பயிரில் இருக்க இதுவே போதும், அந்த சாந்தே போதும். தண்ணி கொதிச்சிட்டு பாருங்கள், அழகாக சுண்டிட்டு. அங்கே பாருங்கள், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க கீரை. அதுவும் பாலக்கீரை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ரத்தம் கம்மியாக இருக்கவங்களாம் பாலக்கீரை வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சப்பாத்தி கூட, கூட்டு, இல்லை கடையல் எதனா ஒன்று பண்ணி சாப்பிட்லாம். நிறைய கீரை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. கீரை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குங்க. வீட்டில் வளைஞ்ச கீரை வரையா அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குங்க. அந்த கூட்டிலே கீரை பச்சையாக இருக்குது பாருங்கள். கருக விடாதீங்க, கீரையை கலர் மாறிடும். டொன்டடாய் பவுலில் மாற்றியாச்சு.